ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 13th, 14th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.2 தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 4.2 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 13 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபிகர் விச் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அன் ஆங்கிள். ஸோ பேசிக்கா இங்க இருக்கிறதே ஒரே ஒரு ஆங்கிள் தான். ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆங்கிளுமே இல்லை. ஸோ இதை எப்படி நேம் இது வாட் இஸ் த இன்கரெக்ட் வே ஆஃப் நேமிங் திஸ் ஆங்கிள்னு கேட்டிருக்கான். இன்கரெக்ட் வே ஆஃப் நேமிங் ஆங்கிள் ஒய், இதான் ஆங்கிள் ஒய்ன்னு சொல்லுவாங்க. வே ஆஃப் நேமிங் நேமிங் ஆங்கிள் ஒய். ஏன்னா ஆங்கிள் ஒய் மட்டும்தான் இங்க இருக்கிற ஆங்கிள், வேற எந்த ஆங்கிளும் இங்க ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆங்கிள் ஒய். ஸோ அது என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ பேசிக்கா நம்ம பழைய வீடியோல நான் எப்படி நேம் பண்ணணும்னு நான் ஒரு கொடுத்துருக்கேன், ஒரு செஷன் மாதிரி நான் கண்டக்ட் பண்றேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அதை நான் காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்லைடை காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் கொடுத்துருந்தேன் ஆங்கிள்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் நேமிங் ஆங்கிள்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம அதில் ஆக்சுவலா ஒரு ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டிப் மாதிரி கூட கூட எழுதியிருக்கேன். நான் ஒரு டிப்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்க் த வெர்டெக்ஸ், தென் ரைட் இட் டவுன், தென் ரைட் டவுன் தி அதர் 2 லெட்டர்ஸ் இன் எனி ஆர்டர். அதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு வரலாம். இன்னைக்கு ஸ்லைடுக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வர்டெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வர்டெக்ஸ். இப்போ ஒய் தான் வர்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிடணும். ஒய்யை எழுதிட்டு வேற 2 லெட்டரையும் நம்ம எழுதிடணும். ஸோ ரைட் டவுன் தி வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ரைட் டவுன் தி வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் டிப்பு. ரைட் டவுன் தி வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் டிப்பு. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். செகண்ட் என்ன பண்ணணும்னா மற்ற 2 லெட்டர் இருக்குல்ல, உங்களுக்கு எக்ஸ் ஜெட்னு 2 லெட்டர் இருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு லெட்டர் இருக்கு, ஜெட்னு ஒரு லெட்டர் இருக்கு. அது எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதிட்டு லாஸ்ட் ஜெட் எழுதலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஜெட் எழுதிட்டு லாஸ்ட் எக்ஸ் எழுதலாம். ஸோ ரைட் டவுன் தி அதர் 2 லெட்டர்ஸ் இன் எனி ஆர்டர். பேசிக்கா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் அப்படி எழுதினீங்கன்னா ரைட் டவுன் தி அதர் 2 லெட்டர்ஸ் இன் எனி ஆர்டர். ஸோ இதான் பேசிக்கா நீங்க பண்ண வேண்டிய விஷயமே. ஸோ அப்புறம் ஒரு ஆங்கிள் நீங்க 2 விதமா நேம் பண்ணணும். ஸோ எனி ஆர்டர்னா ஸோ இதை நீங்க ஆக்சுவலா இதை 3 விதமா சொல்லலாம். ஏன்னா இங்க ஆங்கிள் ஒயின்னு நீங்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, ஆங்கிள் ஒயின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பேசிக்கா 3 லெட்டர்ஸ் தான் எப்போதும் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்க ஆங்கிள் ஒய்னு நேம் பண்ணலாம், ஆங்கிள் எக்ஸ் ஒய் ஜெட் நேம் பண்ணலாம், எக்ஸ் ஒய் ஜெட் நேம் பண்ணலாம், இல்ல ஆங்கிள் ஜெட் ஒய் எக்ஸ் நேம் பண்ணலாம், ஜெட் ஒய் எக்ஸ் நேம் பண்ணலாம். இதான் 3 பாசிபிலிட்டிஸ். இந்த இடத்துல ஆக்சுவலா 2 பாசிபிலிட்டி தான் வரும். ஆனா இங்க ஆங்கிள் ஒயின் நேம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கேஸ்ல ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குன்றதுனால நீங்க ஆங்கிள் ஒயின் நேம் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன், இப்படி இருக்குன்னா சப்போஸ் இந்த லைன் இப்படி இருக்குன்னா இப்ப ஆங்கிள் ஒயின் சொல்ல முடியாது. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த ஆங்கிள் தெரியாது. ஆங்கிள் ஒயினா இந்த ஆங்கிளா, இந்த ஆங்கிளா, இந்த ஆங்கிளா, இல்ல இந்த ஆங்கிளான்னு தெரியாது. இப்ப அழிச்சிடலாம். சோ அதனால தான் நம்ம ஜென்ரலா 3 லெட்டர் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆங்கிள் டெனோட் பண்ண. ஆனா இந்த ஸ்பெசிபிக் கேஸ்க்கு ஆங்கிள் ஒயின் நீங்க நேம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இன்கரெக்ட் வேன்னு பாத்தீங்கன்னா இதான் ஆங்கிள் ஜெட் ஒய் எக்ஸ் தான் தப்பு. ஓகே, ஜெட் ஒய் எக்ஸும் கரெக்ட், எக்ஸ் ஒய் ஜெட்டும் கரெக்ட், ஜெட் எக்ஸ் ஒய் தான் தப்பு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்பலாம் இதான் தப்பான வழி. இன்கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஜெட் எக்ஸ் ஒய். ஏன்னா ஜெட் எக்ஸ் ஒய்னு அப்படி ஒரு ஆங்கிளே இல்லை. சப்போஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஆங்கிள சொல்றான் அப்போ கூட. ஆனா இந்த லைனே இல்லை, நான் சும்மா வரைகிறேன். இப்போ இமேஜினரி லைன் மாதிரி நான் வரைகிறேன். ஸோ சின்ஸ் இந்த லைனே இல்லாததுனால ஜெட் எக்ஸ் ஒய்னு ஒரு ஆங்கிளே கிடையாது. திஸ் ஆங்கிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். அவன் என்ன கேட்டிருக்கான்னா வாட் இஸ் த இன்கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள்னு கேட்டிருக்கான். ஸோ ஜெட் எக்ஸ் ஒய்னு ஒரு ஆங்கிள் இல்லை. ஸோ தட் இஸ் த இன்கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள். இது எல்லாமே கரெக்டான, இது எல்லாமே ஓகே தான், கரெக்டான ஆப்ஷன்ஸ். கரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்ல, கரெக்டான வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள். ஆங்கிள் ஒய்னு சொல்லலாம், ஆங்கிள் ஜெட் ஒய் எக்ஸ்னு சொல்லலாம், ஜெட் ஒய் எக்ஸ் சொல்லலாம், இல்ல ஆங்கிள் எக்ஸ் ஒய் செட்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்கா எப்படி ஆங்கிள் நேம் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னொரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், அதை நான் காமிச்சிடலாம். அந்த வீடியோ அந்த ஸ்லைடு காமிச்சல. ஸோ அது என் சேனல் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஆக்சுவலாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் வர சால்வ் பண்ணேன் நேமிங் ஆங்கிள்ஸ்ல. ஸோ இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ 14 கொஸ்டின் போறேன். இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் ஆங்கிள் ஏஒய் செட் பேசிக்கா இந்த ஆங்கிள் சொல்றான். ஏஒய் செட்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 45 degrees. If point A is shifted to point B, point A is shifted to point B na along the ray, then the measure of BY set is என்னன்னு கேட்கறான். less than 45 90 45 more than 45 கேட்கறான். ஸோ பேசிக்கா என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஏஒய் செட்டா இருந்தாலும் சரி, பிஒய் செட்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்ஒய் செட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே 45 degrees தான். பேசிக்கா அந்த வெர்டெக்ஸ் மாறல. ஸோ சின்ஸ் the vertex is not changing, vertex remains the same. since since vertex
stays at the same place. Stays at the same place. At the same place. Same place தான் அதே மாதிரி இருக்கு. எந்த மாற்றமும் இல்லைன்னு அர்த்தம். Same place. Angle remains the same. வெறும் நீங்க பாயிண்ட் தான் மாத்துறீங்க. AY செட்னா என்ன, BY செட்னா என்ன, XY செட்னா என்ன. அல்டிமேட்டா இந்த ஆங்கிள் தான் நீங்க குறிக்கிறீங்க. ஆங்கிள் Y தான் நம்ம சொல்றோம். AY செட்னாலும் சரி, BY செட்னாலும் சரி, XY செட்னாலும் சரி. So since vertex stays at the same place, angle remains the same. Angle remains the same. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் 45 எக்ஸாக்ட்லி 45 டிகிரிஸ் தான், ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45 டிகிரிஸ். ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 13 கொஸ்டின் 14 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.